ஹாய் விவர்ஸ், வெல்கம் டு ஒண்டர் பிரின்சஸ் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஜில் ஜில் ஜிகர் தண்டா எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். என்னோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ வாங்க அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் பார்க்கலாம். இதுதாங்க பாதாம் பிசின். பாருங்கள், இதுதான் பாதாம் பிசின். இது நைட்டே தண்ணியில் ஊற போட்டு வச்சுக்கோங்க. ஊற போட்டு வச்சுட்டு பாருங்கள், இந்த மாதிரி ஆயிரும், ஜெல்லி மாதிரி ஆயிரும். அதுக்கப்புறம் கடையில் ஒரு வெனிலா ஐஸ்கிரீம் பாக்ஸ் நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. அரை லிட்டர் பாலை நல்லா சுண்டாக காய்ச்சி எடுத்துக்கோங்க. அப்பப்போ அந்த ஆடை வர்றது உள்ளே தள்ளி விட்டுட்டே வந்ததுங்க. பாருங்கள், அந்த சைடில் ஓரத்துலலாம் ஆடை சேர்ந்ததும் ஸ்பூனை வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இந்த சுண்டின பாலை எடுத்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்கணும். அதுக்கப்புறமா கொஞ்சமாக சுகர் போட்டு கேரமல் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், பால் நல்லா சுண்ட காய்ச்சாச்சு. இப்போ இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை கொஞ்ச நேரம் ஆற விட்டுட்டு அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜுக்குள்ளே எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு 6 ஸ்பூன் சர்க்கரையை சேர்த்து சுகர் கேரமலைஸ்ட் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், 6 ஸ்பூன் சேர்த்தாச்சு. இப்போ பாருங்கள், நல்லா சர்க்கரை கரைய ஆரம்பிச்சிச்சு. இது லைட்டாக ப்ரௌன் கலரில் வரட்டும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நல்லா ப்ரௌன் கலரில் வந்த உடனேயே சூடான வெதுவெதுப்பான தண்ணியை இதில் சேர்த்துக்கோங்க. தண்ணியை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதுதான் சுகர் சிரப்னு சொல்லுவாங்க. சூடான தண்ணியை ஊற்றிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. சூப்பரான சுகர் சிரப் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த காய்ச்சின பாலில் 2-3 ஸ்பூன் சர்க்கரையை சேர்த்துக்கோங்க. மூணு ஸ்பூன் சர்க்கரையை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இந்த ரெண்டுமே நல்லா ஆறட்டும். சுகர் சிரப்பும் இந்த காய்ச்சின பாலை நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் இந்த ரெண்டையுமே ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த பாதாம் பிசின் ஜெல்லி மாதிரி ஆயிருக்குல்ல. இதை ஒரு டப்பாவில் போட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ளே எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் போட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ளே எடுத்து வச்சுக்கோங்க. பாருங்கள், சேர்த்துட்டேன். இப்போ இதை ஃப்ரிட்ஜுக்குள்ளே எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா டைட்டாக க்ளோஸ் ஆகிற மாதிரி ஒரு பாக்ஸில் போட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைங்க.
இப்போ பாருங்கள் சுகர் சிரப் வந்து நல்லா ஆறிடுச்சு. இது வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள் இந்த சுகர் சிரப் வந்து நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதை ஒரு பாக்ஸில் போட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ளே எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் ஊற்றிட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ளே எடுத்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி காய்ச்சி ஆறின பாலை இதையும் எடுத்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே எடுத்து வச்சுக்கோங்க. பாருங்கள் பால் வந்து நல்லா ஆறிச்சு. ஆறுனதுக்கப்புறம் தான் ஃப்ரிட்ஜுக்குள்ளே எடுத்து வைக்கணும். ஆறுறதுக்கு முன்னாடி எடுத்து வைக்கக்கூடாது. ஸோ நல்லா ஆறுனதுக்கப்புறம் எடுத்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் மாற்றி எடுத்துக்கோங்க. ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. இப்போ இந்த காய்ச்சின ஆறின பாலையும் இந்த சுகர் சிரப்பையும் ரெண்டையுமே எடுத்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க ஜில்ஜி ஜிகர்தண்டா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நாம் ஊற வச்சுட்டோம்ல பாதாம் பிசின், அதை ஒரு கரண்டி அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இந்த சின்ன கரண்டி இருக்குல்ல அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் சுகர் சிரப் சேர்த்துக்கோங்க. சுகர் சிரப் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம காய்ச்சின பாலில் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருந்தோம், அதையும் சேர்த்துக்கோங்க. ஒரு 3 கரண்டி அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வெனிலா ஐஸ்கிரீம் சேர்த்துக்கோங்க. வெனிலா ஐஸ்கிரீம் சேர்த்துட்டு இதுக்கு மேலே கொஞ்சமாக சுகர் சிரப் சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள் சூப்பரான டேஸ்டியான ஜில் ஜில் ஜிகர்தண்டா ரெடி. வீட்லேயே ரெடி பண்ணது. நீங்களும் இதே போல் செஞ்சு பாருங்கள். வீட்லேயே செஞ்சு பாருங்கள். டேஸ்ட்டும் அருமையாக இருக்கும். பாருங்கள் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஹோம்மேட் ஜில் ஜில் ஜிகர்தண்டா. சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு சொல்லுங்கள். என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பாய்.